யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அங்கே வந்து? ஏன்னா அவரோட கடைசி ஆடியோ லான்ச்ன்றதுனால என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குது ஒரு சினிமா பிரபலங்கள் மத்தியில்? அங்கே வந்து ஜனநாயகன் படத்தில் நடித்த நடிகர்கள் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. நடிகைகள் வந்திருக்காங்களே தவிர வேறு நடிகர்கள், அதாவது சம்பந்தம் இல்லாதவர்கள் யாருமே அங்கே வரல. விஜயை வைத்தே ஏற்கனவே படம் பண்ண இயக்குநர்களில் அவர் மனதிற்கு நெருக்கமான ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. நெல்சன், அட்லி, லோகேஷ் கனகராஜ். இவங்க 3 பேரையும் அவர் வெறும் இயக்குனராக பார்க்காம அதை தாண்டி தன்னுடைய தம்பிகளாக அவர் பார்க்குறாரு. ஸோ அதன் காரணமாக அவங்க வந்து பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அட்லி வந்து சன் பிக்சர்ஸுக்கு படம் பண்ணிட்டு, ஆனால் அவர் இங்கே வந்திருக்கிறாரு. நெல்சன் வந்து படம் பண்ணிகிட்டு இருக்காரு சன் பிக்சர்ஸுக்கு. இத்தனைக்கும் ரஜினியை வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்திருக்கிறார், இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே வந்திருக்கிறார். அப்போது அவங்களுக்கான நெருக்கத்தை யோசிச்சு பாருங்களேன். விஜய்க்கும் நெல்சனுக்குமான அந்த நெருக்கம் இருக்குல்ல, அப்படி ஒரு இடத்த வந்து விஜய் யாருக்குமே கொடுத்ததில்லை. இப்போ அவரை வைத்து எத்தனையோ இயக்குனர்கள் இங்கே எடுத்திருக்காங்க. அவரே பல இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆனாலும் அவர்கள் யார்கிட்டையுமே இல்லாத ஒரு அன்பும் பாண்டிங்கும் இந்த 3 பேர் மேலே அவர் வச்சிருக்கிறாரு. அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. பட் அது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு எனக்கு.